குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. நீங்க அது வாஸ்துப்படி பார்த்தாலுமே ஜாதக அமைப்பின் படி 2ஆம் இடம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா பணம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். ரிஷப லக்னம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பணம் வந்து தண்ணியாக செலவழியும், எந்த மாற்றமுமே இருக்காது. அதே மாதிரி கும்ப லக்னம் இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தண்ணியாக செலவழியும்னு சொல்லலாம். இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க என்னோட சேவிங்ஸ் அப்படிங்கிறத விட என் மனைவியின் பேரில் சேமிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும், அது லாபமாகவும் இருக்கும். அதை செய்யலாமான்னா இவங்க அதை கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் இவங்க பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது இந்த மனைவி பேரில் அப்படிங்கிறத போடுறத விட குழந்தைகள் பேரில் சேமிப்பு. கும்ப லக்னம் பார்த்தீங்கன்னா இவங்க பணத்தை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது இவங்களுக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இந்த உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் தனக்கு இஷ்டப்பட்ட, அதாவது சிலர் வந்து குலதெய்வ கோவிலில் போய் போடுவாங்க, சிலர் இப்போ பண வரவு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே செல்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். எந்த வகையிலாவது நம்ம வந்து பணத்தை வந்து தக்க வைக்கணும். இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த பணத்தை தக்க வைக்கிறதே பெரும் போராட்டமாக இருக்குது. அப்போது நம்ம உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று, அதே நேரத்தில் உழைப்பு இருக்கிற அதே வீட்டில் கொஞ்சம் ஐஸ்வர்யமும் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் என்னென்ன பண்ணணும்? வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் அது வாஸ்துப்படி பார்த்தாலுமே ஜாதக அமைப்பின் படி 2ஆம் இடம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா பணம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய எந்த லக்னத்திற்குமே 2ஆம் இடம் தனவரவிற்குண்டான இடம். அந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்ததுன்னா பணம் நன்றாக இருக்கும். அவங்க பணம் பற்றியோ வருமானத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ கேள்வியே இருக்காது. அப்போ எனக்கு பணத்தை பற்றி கேட்குறேன்னா முதல்ல என்னுடைய 2ஆம் இடம் என்னுடைய லக்னத்திற்கு நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிறத ஜாதகர் முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்றைக்கி ஜாதகம் பார்க்காதவங்க யாருமே கிடையாது. தெரியாதவங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் ஜாதகருக்கு பிரச்சனை. நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் வந்து செலவாயின்னு இருக்குது, இஷ்டம் போல் செலவழிக்கேன். அப்போ 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது என் குடும்பத்துக்காக செலவழிக்கிறேன், என்னுடைய தேவைக்காக செலவழிக்கிறேன், லக்ஸரிக்காக செலவழிக்கிறேன், பணம் தான் அங்கே விரயம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கும். எல்லா லக்னக்காரங்களுக்கும் 2ஆம் இடம் தனஸ்தானம், அந்த தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்ததுன்னா பணம் நல்லாவே இருக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். சில லக்னங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க பணம் செலவழிப்பாங்க, செலவழிக்காத நாளே அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரிஷப லக்னம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பணம் வந்து தண்ணியாக செலவழியும், எந்த மாற்றமுமே இருக்காது. அதே மாதிரி கும்ப லக்னம் இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தண்ணியாக செலவழியும்னு சொல்லலாம். சிம்ம லக்னம் பணம் வரும் போகும், பணம் வரும் போகும், வரும் வந்துகிட்டே இருக்கும், சேமிப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்காது. அப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கனாலும் தனம் அப்படிங்கிறது செலவழிஞ்சுட்டே இருக்கும்னு சொல்லலாம். சில காலங்கள் மட்டும்தான் அந்த பணத்தை வந்து அவங்கள சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை, இல்லைனா சேர்த்து வச்ச பணத்தை மொத்தமாக ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ ஏதாட்டி தகவல் தொடர்பு மூலமாக தானே இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் நடக்கு. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் கொண்டு போடுவாங்க, அது லாஸ் ஆயிரும். ப்ரைவேட் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் சீட்டு கட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது வந்து ஒரு லிங்க்கை டச் பண்ணால் போதும் பணம் இவங்களுக்கு தொலைஞ்சு போயிடும். இந்த லக்னக்காரங்களுக்கு நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரியான பண விரயம் ஏற்படுது இல்லையா, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக ஒரு லக்னத்திற்கும் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மேஷ லக்னம் போகுது, எனக்கு பணம் சம்மந்தப்பட்டது, நான் கையில் பணம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க என்னோட சேவிங்ஸ் அப்படிங்கிறத விட என் மனைவியின் பேரில் சேமிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும், அது லாபமாகவும் இருக்கும். அதை செய்யலாமான்னா இவங்க அதை கண்டிப்பாக செய்யணும். தன் பேரில் பணம் அப்படிங்கிறது அவங்க வச்சுக்கவே கூடாது. என்னுடைய நம்பிக்கையான உள்ள ஒரு நபர், மனைவியோ இல்லைனா அம்மாவோ யார் பேர்லையாட்டி பணம் அப்படிங்கிறது சேமித்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நிலம் வாங்குவதும் இவங்க அம்மா பேரில் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு நீடித்து இருக்கும். ஏன்னா தன் பேரில் நிலம் வாங்கும்போது அவங்களுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரும், அதிகமான பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். நிலம் தாய் பேரில் இருந்ததுன்னா அது இரட்டை லாபத்தை இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம்
இவங்க பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது இந்த மனைவி பேரில் அப்படிங்கிறத போடுறத விட குழந்தைகள் பேரில் சேமிப்பு பண்ணலாம். அவங்க பேரில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேங்க்கில் வச்சுட்டோன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதிர்காலத்துக்கு அது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிலர் அப்படி பண்ண மாட்டாங்க. அதே இது இந்த கும்பலக்னம் பார்த்தீங்கன்னா இவங்க பணத்தை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இவங்களுக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். வருமானம் இருக்கும், ஆனால் சேர்த்து வைக்க முடியாத தன்மை இந்த கும்பலக்னத்திற்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு லாபமாக இருக்கும்னு சொல்லலாம். சிம்ம லக்னத்திற்கும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானா பண்ணலாம். மறைமுகமாக தங்கம் வாங்கி தங்கமாகவோ தங்க கட்டிகளாகவோ சேமித்து வைக்கலாமானா வைக்கலாம். அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்திற்கும் இதே மாதிரி தான் நிலமாக வாங்கி போடலாம். இவங்க ரிஷப லக்னம் வாங்கும்போது இவங்க நிலமாக வாங்கி சேமித்தாங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக தங்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஒரு லக்னத்திற்கும் பணம் அப்படிங்கிறது சேமிக்கும் முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே பொதுவானது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பணம் செலவழியுது. உதாரணம் சொல்ல போனோன்னா இந்த காலகட்டத்தில் கடந்த 1 வருடமாக மேஷ லக்னம் யாருக்கெல்லாம் அக்ஷய லக்னம் போகுதோ உங்களுக்கு இந்த பண விரயம் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தேவையில்லாமல் பண செலவு இந்த மேஷ லக்னமும் ரிஷப லக்னமும் கடந்த 1 வருடமாக செஞ்சுருக்குமானா செஞ்சுருக்கும். எனக்காக நான் சேமித்து வச்சுருப்பேன், பிற்காலத்திற்காக சேமித்து வச்ச பணம் கூட செலவு பண்ணக்கூடிய தன்மை இந்த ரிஷப லக்னத்திற்கு அதிகமாக இருந்தது கடந்த 1 வருடம். அக்ஷய லக்னம் யாருக்கு ரிஷப லக்னமாக இருக்குதோ அவங்களுடைய தன்மை இந்த மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. இதை எப்படி சேமித்து வைக்கலான்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணணும், ஒரு உண்டியல் வாங்கி தினமும் அந்த உண்டியலில் வந்து பணம் போட்டுட்டு வரணும். அது எல்லாருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த காலகட்டத்தில் அந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஒரு விரயத்தை செய்யக்கூடிய தன்மை, தானே செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மேஷ லக்னம் கண்டிப்பாக பண்ணினாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த தனம் சம்மந்தப்பட்டது, பாக்கியம் சம்மந்தப்பட்டது, அனாவசிய செலவுகள்னு சொல்லுவோம். டக்குன்னு வருவான், இந்த கௌரவத்துக்காக செலவு பண்ணோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செலவுகள் இவங்க வாழ்க்கையில் இருக்கும். அவன் போய் ஒரு கார் வாங்கினான்னா நம்மளும் போய் கார் வாங்குவோம், பிக் பட்ஜெட். அது இப்போ என்ன பண்ணுவாங்க, லக்ஸரியாக வாங்கணும் அப்படிங்கிறது நடக்குமான்னா அதான் நடக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுடைய லக்னம் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா சில கிரகங்கள் அமர்ந்த நிலைகள் அனுசரித்து அவங்களுடைய தன்மைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இவங்க அதை சேர்க்கலாமான்னா கண்டிப்பாக இந்த உண்டியல் சேமிப்புங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கும்ப லக்னம் இவங்களும் இந்த உண்டியல் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம், கண்டிப்பாக செய்யணும். இந்த உண்டியல் சேமிப்புடைய அந்த அர்த்தம் என்ன, எதனால் நம்ம பண்ணணும்? நம்ம விரய செலவுகளை தானே கட்டுப்படுத்தும். அதில் ஒரு மகத்துவம் இருக்குது. சேர்த்து பார்த்தவங்க நிறைய இந்த உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் தனக்கு இஷ்டப்பட்ட, அதாவது சிலர் வந்து குலதெய்வ கோவிலில் போய் போடுவாங்க, சிலர் அருகில் உள்ள கோவிலில் போய் போடுவாங்க, அவங்களுடைய இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். சிலருக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். இந்த கும்பலக்னம் போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா சித்தர் வழிபாடு அதெல்லாம் நல்லாயிருக்கும். மிதுன லக்னத்திற்கும் இந்த மாதிரி சுவாமிஜி வழிபாடு, அதாவது சித்தர், ராகவேந்திரர் இவங்களுடைய வழிபாடு இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதற்காக இந்த கோவிலுக்கு போகிறதுக்காகவே இவங்க சேர்ப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு லாபமானா லாபமாக இருக்கும். துலா லக்னம் போகிறவங்க கடந்த 1 வருஷமாக இந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். இவங்க தனக்கு தேவையானது, இந்த கோவிலுக்கு தேவையானதுன்னு அதிகமாக பண்ணியிருப்பாங்க. இவங்க கடன் வாங்கியாவது இந்த கோவிலுக்கு செய்யணுங்கிற தன்மையை இந்த துலா லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இதை செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். கிரகங்கள் அதை செய்ய வைக்கும், கண்டிப்பாக செய்வாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.